தயாரிப்பு ரெட் ஜெயண்ட் மூவிஸ். இயக்கம் கிருத்திகா உதயநிதி. இசை ஏ.ஆர். ரஹ்மான். நடிப்பு ரவி மோகன், நித்யா மேனன், விஜய் பானு. வெளியான தேதி ஜனவரி 14, 2025. நேரம் 2:22. ரேட்டிங் 3/5. இப்படியும் ஒரு காதல் படமா என படம் முடிந்த பின்பு யோசிக்க வைக்கும் ஒரு படம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் காதல் கூட எப்படி மாற்றம் அடைகிறது என்பது ஆச்சரியமாக உள்ளது. இந்த படத்தின் கதை கொஞ்சம் விவகாரமான கதையாக இருந்தாலும் அதை விரசமில்லாமல் ஒரு நேர்த்தியான உணர்வுபூர்வமான காதல் கதையாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி. ஒரு பெண் இயக்குனரின் பார்வையில் ஒரு பெண்ணுக்கான காதல் உணர்வு, திருமண உணர்வு, குழந்தை உணர்வு எப்படி இருக்கும் என்பதை இந்த காலத்து பார்வையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். கட்டிடக்கலை நிபுணர் நித்யா மேனன். ஜான் கொக்கேனை 4 வருடங்களாக காதலித்து ஜான் வெளிநாடு செல்ல ஒரு பதிவு திருமணமும் செய்து கொள்கிறார். முறையான திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக ஜான் ஒரு பெண்ணுடன் படுக்கையில் இருப்பதை பார்த்து திருமணத்தை நிறுத்திவிடுகிறார். குழந்தைகள் மீது அதிக ஆசை இருக்கும் நித்யா ஸ்பெர்ம் டோனர் மூலம் கருத்தரித்து ஆண் குழந்தை ஒன்றை பெற்றுக் கொள்கிறார். 8 வருடங்களுக்கு பிறகு ஏற்கனவே பெங்களூருவில் சந்தித்த ரவி மோகன், நித்யா மேனன் குடியிருக்கும் அபார்ட்மெண்டில் பக்கத்து பிளாட்டில் வந்து தங்குகிறார். நித்யா மேனனின் 10 வயது மகனும் ரவி மோகனும் நெருங்கி பழகுகிறார்கள். அது நித்யா ரவி இடையிலும் ஒரு நெருக்கத்தை உருவாக்குகிறது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் நித்யா மேனனுக்கு ஸ்பெர்ம் டோனர் ஆகஸ்ட் இருந்தது ரவி மோகன். இது அவர்கள் யாருக்குமே தெரியாது. இந்நிலையில் ரவி நித்யா இணைந்தார்களா இல்லையா என்பதுதான் மீதி கதை. ஒரு மெச்சூர்டான காதல் கதையை பார்த்து நீண்ட காலமாகிவிட்டது. ஒரு காலத்தில் இப்பட சிக்கலுக்குரிய காதல் கதைகளை பாலச்சந்தர் மட்டுமே படமாக்குவார். அப்படியான ஒரு சிக்கல் காதல் கதையை கிருத்திகா எழுதி அதை உணர்வுபூர்வமாகவும் எடுத்து ஆச்சரியப்பட வைத்துள்ளார். கொஞ்சம் எல்லை கடந்திருந்தாலும் விரசமாகிவிடக்கூடிய திரைக்கதை. ஆனால் அதை மிகச்சரியாக கையாண்டிருக்கிறார். அதற்கு தனி பாராட்டுக்கள். இருந்தாலும் அந்த ஒரு காதலுடன் நிறுத்தி இருக்கலாம். ஓரின காதல் திருமணத்தையும் ஒரு கிளைக்கதையாக வைத்திருப்பது பார்வையாளர்களுக்கு நெருடலை தர வாய்ப்புள்ளது. தனி கதாநாயகனாக நடித்து தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த ரவி மோகனுக்கு இந்த படம் நிச்சயம் மாற்றத்தை கொடுக்கும். இதுவரையில் நடித்த படங்களை விட இந்த படத்தில் ரவி மோகனின் கதாபாத்திரமும் அதில் அவரது அழுத்தமான நடிப்பும் பாராட்ட வைக்கிறது. இதற்கு முன்பு ரவியின் இந்த நடிப்பை யாரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நித்யா மேனன் நடிப்பு பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த காலத்து மாடர்ன் மங்கையாக உணர்வுபூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். காதலனால் ஏமாற்றம் அடைந்து அம்மாவால் வெறுக்கப்பட்டு குழந்தை பெற்றுக்கொண்டு தனியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். ஒரு பக்கம் மகன் மீதான பாசம், மறுபக்கம் ரவி மோகன் மீதான பட்டும் படாமல் இருக்கும் காதல் என காட்சிக்கு காட்சி படம் முழுவதும் நித்யாவின் நடிப்பு திரையை ஆக்கிரமித்துள்ளது. படத்தின் முதன்மை கதாபாத்திரம் நித்யா மேனன் தான். அந்த கதாபாத்திரத்தை மையமாக வைத்துதான் படத்தின் கதை எழுதப்பட்டுள்ளது. அதனால் ரவி மோகன் விஜய் பானு இடையிலான காதல் பற்றி ஆரம்பத்தில் கொஞ்சம் டீடைலாக சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விடுகிறார்கள். ஆனாலும் கிளைமாக்ஸில் வந்து நீ காதலிச்சா எப்படி இருப்பன்னு எனக்கு தான் தெரியும் என விஜய் பானு ஒரு அழுத்தமான வசனம் பேசி மனதில் இடம் பிடிக்கிறார். ரவி மோகனின் நெருங்கிய நண்பர்களாக வினய், யோகி பாபு. ஓரின காதல் எண்ணத்தில் உள்ளவராக வினய் யாரும் ஏற்று நடிக்க தயங்கும் கதாபாத்திரத்தில் துணிச்சலாக நடித்திருக்கிறார். யோகி பாபு படத்தில் இருக்க வேண்டும் என கிடைத்த நாட்களில் அவரை வைத்து சில காட்சிகளை படமாக்கி இருக்கிறார்கள். குறைவான நேரம் வந்தாலும் லட்சுமி ராமகிருஷ்ணன், மனோ, வினோதினி யதார்த்தமான நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள். நித்யா மேனன் மகனாக நடித்திருக்கும் ரோஹன் சிங் துருதுருவென நடித்திருக்கிறார். ஏ.ஆர். ரஹ்மான் இசைதான் படத்தின் தரத்தை இன்னும் உயர்த்தி இருக்கிறது. பாடல்களும் பின்னணி இசையும் படத்தின் ஹைலைட். கேமிக் ஏரி ஒளிப்பதிவு அப்படி ஒரு தெளிவு, அழகு. உணர்வுபூர்வமான படத்திற்கு குளோசப் காட்சிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை அருமையாய் பதிவு செய்திருக்கிறார். ஆண்கள் துணை இல்லாமல் பெண்கள் குழந்தை பெற்றுக் கொண்டு வாழ முடியும் என ஒரு பக்கமும், பெண்கள் துணை இல்லாமல் ஆண்களும் குழந்தை பெற்று வாழ முடியும் என மறுபக்கமும் சொல்லி இருக்கிறார். மன ரீதியாக அது தேவை இல்லை என்றாலும், உடல் ரீதியாகவும் தேவை இல்லை என்றாலும், மருத்துவ ரீதியாக இருவரது தேவையும் அவசியம் என்பதையும் அழுத்தமாய் சொல்லி இருக்க வேண்டும்.